ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வீட்டு ரசம் மட்டும் ஏன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? அதுக்கான சீக்ரெட் ரெசிபி தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மஸ்ட் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு மிக்சி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா கையில் கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 வரமிளகாய், 3 பல்லு பூண்டு, 1 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறமா கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்து கடைசியாக வேக வச்சிருக்கிற துவரம் பருப்பு சேர்த்து ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டு நல்ல சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.